வணக்கம் நண்பர்களே! Crack TNPSC with India's largest learning platform, in Academy. இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட்டு என்னை பத்தி சொல்லி உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேங்க. என்னோட பேரு ரூபா. என்னோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பிஏ, எம்ஏ, எம்ஃபில் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்து முடிச்சிருக்கேங்க. அப்புறம் நான் எம்பிஏவும் பண்ணியிருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3.5 இயர்ஸ் ஆஃப் டீச்சிங் இன் காலேஜ் அண்ட் 10 மந்த்ஸ் நான் லாங்குவேஜ் ட்ரெய்னரா நான் வந்திருந்திருக்கேன். லைக் IELTS, TOEFL அப்படின்ற ஃபாரின் எக்ஸாம்ஸ்ல நான் டீச் பண்ணிட்டு இருந்திருக்கேங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒன் அகாடமில நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது மூலமா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ, உங்களுக்கு இன் அகாடமில சப்ஸ்கிரைப் பண்றது மூலமா உங்களுக்கு டெய்லி லைவ் கிளாஸஸ் வந்து நடக்குங்க. லைவ் கிளாஸஸ் யாரோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டாப் எஜுகேட்டர்ஸோட நடக்குங்க. ஸோ உங்க லைவ் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நார்மல் லைவ் கிளாஸஸ் அதாவது ரியல் டைம் கிளாஸஸ் எப்படி இருக்கோ உங்களுக்கு அப்படிதான் இருக்குங்க. உங்களுக்கு டிஸ்கஷன்ஸ் இருக்கும், டவுட்ஸ் கிளியரிங் செஷன்ஸ் இருக்கும், பால் செஷன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ற மூலமாக உங்களுக்கு லைவ் டெஸ்ட் அண்ட் குயிஸஸும் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க மாக் டெஸ்ட், குயிஸஸ் இதெல்லாம் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது மூலமா நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க, பெர்ஃபார்மன்ஸ் லெவல் எங்க இருக்கு, அதே மாரி நீங்க எங்க லேக் ஆகுறீங்க, எங்க நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க எல்லாமே அனலைஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு அனலைசேஷனுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கும் தன்னலே புரியும். சரிங்களா? நம்ம கோர்சஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி காம்படிட்டிவ் கோர்சஸ்க்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்டான கோர்சஸ் இருக்குதுங்க. சரிங்களா? ஸோ இப்ப பின்னாடி வர சிலபஸ்லயும் நீங்க வந்து பார்ப்பீங்க, எவ்ளோ ஸ்ட்ரக்சரா நம்ம கோர்சஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சிலபஸும் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் சிலபஸும் நம்மளோட கோர்சஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரக்சர்டா இருக்குங்க. நீங்க வெளியில போய் கைட்ஸ் தேடி அலைஞ்சு, இல்ல அம் நெறைய கன்ஃப்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலா, ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம்ல நீங்க இது பண்ணீங்க அப்படின்ற மாரி இருந்தா, உங்க ஃபோக்கஸும், அட்டென்ஷனும் கரெக்ட்டா இருக்குங்க. ஸோ இது வந்து ஒரு அழகான ஒரு தருணம், அழகான ஒரு விஷயம். சரிங்களா? அதே மாதிரி நம்மளுக்கு அன்லிமிட்டட் ஆக்சஸ் கிடைக்குங்க. நீங்க ஒன் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இருந்தா, நீங்க லைவ் அண்ட் ரெக்கார்டட் கோர்சஸ் எப்போ வேணாலும், எந்த டிவைஸ்ல வேணாலும், உங்க கம்ஃபர்ட் ஆஃப் யூர் டிவைஸஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம், வாட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இட்ஸ் அ ஹை பெனிஃபிட் ஃபார் யூ. இவங்கலாம் நம்ம டாப் எஜுகேட்டர்ஸுங்க. இவங்க கூட தான் நம்ம என்ன செய்வோம், படிக்க போகிறோம். நம்ம பயணங்கள் அவங்க கூட தான் இருக்க போகுது. சரிங்களா? இப்போ டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, சிலபஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ ஒன் அகாடமில ஆஃபர் பண்ற கோர்ஸஸும் வந்து உங்களுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி, ஜெனரல் சயன்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி, ஜெனரல் மென்டல் எபிலிட்டி, பிரிப்பரேஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட் அப்படின்ட்டு பல விதமா உங்களுக்கு இருக்குதுங்க. சிலபஸ்க்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே அ அ ஃபர்னிஷ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், பேட்ச் கோர்ஸஸ், லாங்குவேஜ் அண்ட் ரீசனிங் எல்லாமே நம்பளுக்கு இருக்குதுங்க. சரிங்களா? இப்ப நான் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்ஸ் பத்தியும் பேசிடுறேங்க. டிஎன்பிஎஸ்சி சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் சரிங்களா? ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு 1 மந்த், 3 மந்த்ஸ், 6 மந்த்ஸ், 12 மந்த்ஸ் அண்ட் 24 மந்த்ஸும் நம்மளுக்கு இருக்குதுங்க. ஆனா ஹைலி ரெக்கமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா 12 மந்த்ஸ் தான். ஏன் அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க ஜஸ்ட் ஒரு ₹583 மந்த்லி வந்து நீங்க எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எடுத்து வைக்கிறது மூலமாக நீங்க 1 இயருக்கு நீங்க தாராளமா படிக்கலாம். எல்லாருமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் ஆயிருவாங்க அப்டின்னா கண்டிப்பா இல்லைங்க. நெறைய ப்ரிப்பரேஷன் தேவை. நெறைய ஒரு கைடன்ஸ் தேவை. ஸோ அந்த கைடன்ஸ், ப்ரிப்பரேஷன் எல்லாமே மெட்டீரியல்ஸ், ரிசோர்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன் அகாடமிலேருந்து கிடைக்கும்போது, இந்த ₹583 உங்களுக்கு பெரிய விஷயமா கண்டிப்பா இருக்கக்கூடாதுங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி என்னோட கோட் ரூபா1 அப்படின்னு சொல்லி நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆசம் 10% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ ₹7,000 கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஜஸ்ட் ₹6,300க்கு கிடைக்குங்க. ஓகேங்களா? அப்புறம் நம்மளோட டிஎன்பிஎஸ்சில 24 மந்த்ஸ் பிளானும் வந்து ரொம்ப ஹைலி பெனிஃபிஷியலுங்க. ஜஸ்ட் ஒரு ₹1,400 நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்றது மூலமாக 2 இயர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் கிடைக்குதுங்க. சரிங்களா? அந்த வகையில நம்ம பார்த்தோம்னா, ஜஸ்ட் ₹350 பெர் மந்த் நீங்க எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி திரும்ப என்னோட கோட் ரூபா1 அப்படின்னு சொல்லி நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஃப்ளாட் 10% ஆஃப் அதாவது ₹8,400 கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் 7,000 ₹7,560 உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. பிளஸ் நம்மளுக்கு இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் இருக்கு. 6 மந்த்ஸ், 12 மந்த்ஸ், 24 மந்த்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நோ காஸ்ட் இஎம்ஐயும் உங்களுக்கு இருக்கு. அதுவும் நீங்க அவைல் பண்ணி படிச்சுக்கலாங்க.
எதுக்கோ நம்ம செலவு பண்ணுறோம் இல்லைங்களா? ஒரு ₹350 ஒரு ₹500 வந்து பார்த்தீங்கன்னா, படிப்புக்காக நம்ம நாள பின்னத்துக்கு ஒரு நல்ல வேலைக்கு போகுறதுக்காக நம்ம எடுத்து வைக்கிறது தப்பே இல்லைங்க. ஸோ கண்டிப்பா நீங்க டிஎன்பிஎஸ்சி நம்மளோட பொன் அகாடமிலேருந்து டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அங்கருந்து உங்களால எவ்வளோ யுட்டிலைஸ் பண்ணிக்க முடியுமோ யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம பொன் அகாடமியோட கிராக் பண்ணுங்க. இப்போ நம்ம ஒரு அழகான டாபிக் பார்க்க போறோம். இது எல்லாருக்குமே ரொம்ப, ரொம்ப தேவையான டாபிக் ஓகேங்களா? ஹவ் டூ ஸ்டடி எஃபெக்டிவ்லி சரிங்களா? எப்படி எஃபெக்டிவா படிக்கிறது சரிங்களா? நம்ம எல்லாருமே படிப்போங்க. எல்லாமே படிப்போம். எல்லாத்தையுமே படிப்போம். ஆனா எக்ஸாம் டைம்ல வரும்போது எல்லாத்தையுமே மறந்து போயிருவோம். ஸோ எப்படி வந்து அ நம்போ நல்லா படிக்கிறது, எஃபெக்டிவா நம்ம படிச்ச விஷயங்கள வந்து மனசுல எப்படி எஃபெக்டிவா வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் இல்லைங்க. எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ கிளீனா அ தெளிவா கேளுங்க. உங்க டைம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் என் கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் லேர்னிங் அண்ட் நோயிங் சம்திங். ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன தெரியணும்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னா, படிக்கிறதுன்னா என்ன? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுனா என்ன? அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம எல்லாம் என்ன செய்றோம்? படிச்சுக்கிட்டு மட்டும் தான் இருக்கோங்க. ஆனா எதையுமே தெரிஞ்சுக்கிறது இல்ல. இந்த தெரிஞ்சுக்காத காரணத்தினால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம படிச்சது ஞாபகம் இருக்கிறதில்ல. முக்கியமான விஷயம், அடிப்படையான விஷயம், எந்த விஷயத்த நம்ம படிக்கிறதுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அத அ என்ன கத்துக்க போறோம்? என்ன தெரிஞ்சுக்க போறோம்? அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோட படிக்கிறது வந்து ரொம்ப, ரொம்ப நல்ல விஷயங்க. இது மூலமாக உங்களுக்கு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் இல்லாம, உங்க வாழ்க்கை முழுசா உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். சரிங்களா? இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு லேர்னிங் டெக்னிக் சொல்லிக் குடுக்க போறேன். இது ஃபெய்ன்மேன் அப்படின்றவரு ஒரு ஃபேமஸ் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் அப்படின்றவர் சரிங்களா? ஃபெய்ன்மேன் அப்படின்றவரோட டெக்னிக்குங்க. இது எப்படி ஒருத்தவங்க வந்து படிக்கிறதுக்கு, எஃபெக்டிவா படிக்கிறதுக்கு வந்து உதவுது அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக் குடுக்க போறேங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க எந்த கான்செப்ட் நீங்க எடுத்தாலுமே, அந்த கான்செப்ட் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த கான்செப்ட்ட படிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சூஸ் பண்ணிட்டு, அத நீங்க என்னன்னைக்கு படிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன செய்வீங்க? எல்லாம் படிக்கணுங்க. படிக்காம எந்த விஷயமும் நடக்காது. ஸோ எல்லாமே படிக்கணும். ஓகேங்களா? அதாவது எல்லாமே ஒரே நாள்ல படிச்சு முடிக்கக்கூடாதுங்க. ஒரு கான்செப்ட் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்ற கணக்குல, அந்த கான்செப்ட்ட நீங்க எடுத்து படிங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொருத்தருக்கு நீங்க டீச் பண்ணணும். டீச் பண்றது வேற யாரும் இல்லைங்க. கிரேட் 6த் அதாவது 6ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு மாணவனுக்கோ, மாணவிக்கோ அந்த மாதிரி டீச் பண்ற மாரி நம்ம இது பண்ணோங்க. அதுக்காக நம்ம வந்து ஒரு மாணவனோ, மாணவியோ கூட்டு வந்து உட்கார வச்சு நம்ம டீச் பண்ணணுன்ட்டுலாம் இல்லைங்க. நீங்க அந்த மாதிரி நடிச்சாலே போதும். சரிங்களா? ஸோ இது மூலமா உங்களுக்கு என்ன நடக்கும்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்க கான்செப்ட் இப்போ 6த் ஸ்டாண்டர்ட் கிரேடர்ஸ்லாம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பெருசா நமக்கு பிசிக்ஸ் இருக்கு, இல்ல இப்போ நம்ம ஒரு என்விரான்மென்ட்டே இருக்குன்னு வைங்களேன். நான் போய் கன்சர்வேஷன் ஆஃப் என்விரான்மென்ட் இல்ல நான் வந்து பொல்யூஷன் அப்படி இப்படின்னு நான் பெரிய பெரிய டெர்ம்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு கண்டிப்பா எதுவும் தெரியாது இல்லைங்களா? ஸோ அவங்க லெவலுக்கு நம்ம இறங்கி சொல்லிக் கொடுக்கணும். சரிங்களா? பிரிட்டெண்ட் தான் பண்ண போறோம். இது உண்மையா தேவையில்லைங்க. பிரிட்டெண்ட் தான் பண்ண போறோம். சரிங்களா? அதாவது நம்ம நடிக்க தான் போகிறோம். அடுத்தது. ஸோ இந்த இடத்துல நீங்க சொல்லிக் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த இடத்துல நீங்க வந்து தேவையில்லாம லைக் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணீங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடா எக்ஸ்ப்ளைன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிக் குடுக்கும்போது உங்களுக்கு வந்து தெரியுங்க. அந்த மாதிரி விஷயங்கள நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கடைசியில நீங்க இப்ப சொல்ல சொல்ல நீங்க நோட் பண்ணணும்னு ஒண்ணும் இல்லைங்க. கடைசியில நீங்க வந்து எழுதி வச்சுட்டு, அந்த விஷயங்கள வந்து ஒரு சோர்ஸ் மெட்டீரியல்ல வந்து நீங்க பாருங்க. நீங்க புக்ல படிச்சத வந்து நீங்க திரும்ப போய் பார்த்தீங்க அப்படின்னா, சில டைம் வந்து புரியாதுங்க. ஸோ அந்த டைம் நீங்க என்ன செய்யலாம்? Googleக்கு போய் சர்ச் பண்றதோ, இல்ல ஒரு 4 ஆர்டிக்கிள் படிக்கிறதோ, அது மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டடா நீங்க போனீங்க, எக்ஸ்ப்ளனேஷன் காம்ப்ளிகேட்டா குடுத்தீங்கன்னு சொல்லி பாருங்க. அந்த விஷயங்கள திரும்பவும் போய் படிங்க. அப்படியும் புரியலையா, ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்து நம்ம சோர்ஸ் மெட்டீரியல்ஸ்ல போய் படிக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்லைங்க. ஏன்னா இப்படி நம்ம படிக்கிறது மூலமாக நம்போ நம்ப ஒரு 4, 5, 6 டைம் படிக்கிறதுக்கு பதிலா, ஒரு டைம் தெளிவா நல்லா படிச்சுட்டாலே சூப்பரா இருக்கும் இல்லைங்களா? அதுக்கு தான் சொல்றதுங்க. ஓகேங்களா? இது முடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யுங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா,
என்னன்னா, அத ரிவ்யூ பண்ணுங்க. அதாவது அந்த கான்செப்ட் நீங்க திரும்ப ஃபர்ஸ்ட்லருந்து சொல்லணுன்ட்டுலாம் இல்ல. அந்த கான்செப்ட் மட்டும் திரும்ப சொல்லி பாருங்க. இந்த டைமும் வந்து உங்களுக்கு தடுமாறுச்சு அப்டின்னா, நீங்க இன்னும் சிம்ப்ளிஃபை பண்ணணும். இன்னும் வந்து எளிமையாக்கணும் அப்டின்னு சொல்லி அர்த்தங்க. ஸோ, நீங்க ரிவ்யூவும் சிம்ப்ளிஃபை அதாவது ரிவ்யூ பண்ணிட்டு சிம்ப்ளிஃபிகேஷன் வந்து தேவைப்பட்டது அப்படின்ற மாரினா சிம்ப்ளிஃபை பண்ணி, திரும்பவும் நீங்க படிங்க. அததான் நான் சொல்றேங்க. 4 டைம், 5 டைம் ஒரு விஷயத்த படிக்கிறதுக்கு பதிலா, ஒரு டைம் தெளிவா படிச்சாலே போதும். அது உங்க ஞாபக சக்தியில வந்து அதிக நாட்கள் தங்கும். இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் இல்ல, நீங்க எந்த வேலைக்கு சென்றாலும் சில விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா பயன்படும். சரிங்களா? இன்னொரு விஷயமும் நான் சொல்லிக் குடுக்குறேன். சரிங்களா? இப்ப இது எப்படி கிளியரா பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிக் குடுக்குறேன். இந்த 4 விஷயங்கள் பார்த்தோம் இல்லைங்களா? என்னென்ன விஷயம் அது? இப்ப 4 விஷயம் என்னென்ன விஷயம் பார்த்தோம்? சூஸ் அ கான்செப்ட் டு லேர்ன், பிரிட்டெண்ட் டு டீச் டு அ கிரேட் 6 ஸ்டூடண்ட் சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு கான்செப்ட்ட சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு 6ஆம் கிளாஸ் மாணவனுக்கோ, மாணவிக்கோ சொல்லிக் குடுக்குற மாரி ந ந நடிங்க. சரிங்களா? ஸோ அந்த நடிக்கும்போது கிளியரா ஒரு பேப்பர்ல சரிங்களா? நீங்க எழுத ஆரம்பிக்கணும். அத நான் உங்களுக்கு வர ஸ்லைட்ல சொல்றேங்க. அடுத்து எந்த இடங்கள்ல நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டடா எக்ஸ்ப்ளைன் பண்றீங்கன்னு பாருங்க. அந்த விஷயத்த திரும்பவும் போய் நீங்க படிங்க. அதுக்கப்புறம் அந்த படிச்ச விஷயத்த திரும்பவும் நீங்க வந்து சொல்லி பாருங்க. திரும்பவும் உங்களுக்கு கரெக்ட்டா வரலையா, சிம்ப்ளிஃபை பண்ணி பாருங்க. சரிங்களா? இந்த 4 விஷயத்த மறக்காதீங்க. ஃபர்ஸ்ட்டு சூஸ் த கான்செப்ட் டு லேர்ன். 2வது பிரிட்டெண்ட் டீச்சிங் இட் டூ அ கிரேட் 6 ஸ்டூடண்ட். 3வது வந்து பார்த்தீங்கன்னா, கேப் எக்ஸ்ப்ளனேஷன் அந்த கேப் லைக் ஐடென்டிஃபை தி கேப் ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது திரும்பவும் எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு அப்படின்ற மாரினா சோர்ஸ் மெட்டீரியலுக்கு போங்க. ரிவ்யூ அண்ட் சிம்ப்ளிஃபை பண்ணுங்க. இப்ப நான் இது எப்படி அழகா நம்ம சொல்லிக் குடுக்குறது அப்படின்னு சொல்லி நான் சொல்றேங்க. ஃபர்ஸ்ட்டு டீச் இட் டூ அ சைல்ட் சரிங்க. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா? இப்போ ஒரு குழந்தைக்கு சொல்லிக் குடுக்குறது தாங்க அ ரொம்ப கஷ்டமான விஷயமே. ஏன்னா, நம்பளுக்கு நெறைய விஷயங்கள் தெரியும். ஆனா, அந்த குழந்தைக்கு கொஞ்சம் தான் தெரியும். இப்ப தான் வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கு இல்லைங்களா? அதனால அதோட லெவலுக்கு நம்ம போய் சொல்லிக் குடுக்கணும். எப்படி சொல்லிக் குடுப்போம்? அழகா ஒரு பேப்பர் எடுங்க. அந்த பேப்பர் எடுத்துட்டு மேல நீங்க சூஸ் பண்ணீங்க இல்லையா ஒரு கான்செப்ட்ட, அந்த கான்செப்ட்ட மேல நீங்க எழுதுங்க. சரிங்களா? அப்புறம் அந்த கான்செப்ட்டுக்கு வந்து லைக் டாபிக்ஸு, சப் டாபிக்ஸு அதெல்லாம் நீங்க போட்டுட்டு, இல்ல டயகிராம்ஸோ, சார்ட்ஸோ, ஃப்ளோ சார்ட்ஸோ, இல்ல நோட்ஸ் மாதிரியோ, பாயிண்ட்ஸ் மாதிரியோ எப்படி வேணா நீங்க எழுதுங்க. ஓகேங்களா? ஆனா அது பேராகிராஃப்ஸ்ல மட்டும் இருக்கக்கூடாதுங்க. சும்மா ஹிண்ட்ஸ் மாதிரி இருக்கணும். பேராகிராஃப்ஸ் மாரி இருக்கக்கூடாது. ஹிண்ட்ஸ் மாதிரி இருக்கணுங்க. சரிங்களா? இந்த ஹிண்ட்ஸ் மூலமா நீங்க சொல்லிக் குடுக்க ஆரம்பிங்க. இது முடிச்சதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த விஷயங்கள வந்து நீங்க எழுதுனீங்க பார்த்தீங்களா, அந்த பேப்பர்ல, அந்த விஷயங்கள நீங்க ஃபைல் பண்ணி வைக்கலாம். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல எக்ஸாம்ஸ் டைம்ல நீங்க வரும்போது, இந்த விஷயங்கள நீங்க ஃபைல் பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த விஷயங்கள மட்டும் நீங்க படிச்சாலே போதும். உங்களுக்கு தாராளமானதுங்க. ஜஸ்ட் ரிவைஸ் மட்டும் தான் நீங்க பண்ணுவீங்க. திரும்பவும் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் புக்க படிக்கணும் அப்டின்ட்டுலாம் எந்த வேலையும் இல்ல. உங்களுக்கு டென்ஷனும் இருக்காது, ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்காது, பயம் இருக்காது. இந்த மாரி விஷயங்கள் இருந்தா உங்களுக்கு படிக்கவே முடியாதுங்க. ஸோ இதெல்லாம் ஸ்டாப் பண்றதுக்கு அதுதான் சொல்றேன். நோட்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலா, இந்த குழந்தைக்கு சொல்லிக் குடுக்குற மாரி நம்ம நடிக்கும்போது, இதே மாரி நம்ம எழுதி எழுதி சொல்லிக் குடுத்தோம்னு வையுங்களேன், உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்டும் இருக்கு. அந்த டாக்குமெண்ட் நீங்க ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. 2வது விஷயம். ரொம்ப, ரொம்ப முக்கியமான விஷயங்க. இது போன ஸ்லைடும் நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப காம்ப்ளிகேட்டடா விஷயங்கள் இருந்தது அப்படின்ற மாரி இருந்ததுன்னா, ஓகேங்களா. நீங்க நீங்க ஸ் அ சொல்லிக் குடுக்கும்போதே, நீங்க நடிக்கிறீங்க தெரியுங்களா? சொல்லிக் குடுக்கும்போது நீங்க ரிவ்யூ பண்ணுங்க. நான் தெளிவா சொல்லிக் குடுக்குறேனா? இந்த குழந்தைக்கு நான் சொல்லிக் குடுக்குறது புரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மனசுல வச்சுக்கிட்டே நீங்க வந்து சொல்லிக் குடுக்கணும். சரிங்களா? முடிச்சதுக்கப்புறம் எந்தெந்த இடங்கள்ல வந்து உங்களால தெளிவா சொல்ல முடியல? எந்தெந்த இடங்கள்ல நீங்க ரொம்ப தடுமாறுனீங்க? எந்த இடங்கள்ல நீங்க இன்னுமே காம்ப்ளிகேட்டடா இருக்கீங்க? அப்படின்னு சொல்லி நீங்க வந்து என்ன செய்யணும், அது வந்து ஒரு சின்ன டைரியிலயோ, ஒரு நோட்லயோ நீங்க வந்து எழுதுங்க. அந்த கான்செப்ட் சரிங்களா? இப்போ சப் கான்செப்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? அந்த கான்செப்ட் நீங்க என்ன செய்யுங்கன்னா, திரும்பவும் படிங்க. சரிங்களா? இந்த படிக்கிறது மூலமாக திரும்ப ஆர்கனைஸ் பண்றது மூலமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகப்படியா அந்த கான்செப்ட் ரொம்ப அழகா பதிஞ்சிருங்க. நீங்க இன்னும் ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் போய் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா கூட நீங்க படிச்சிருக்கீங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எல்லா விஷயங்களும் ஆர்கனைஸ் பண்ணுங்க. நம்ம படிச்ச எல்லா விஷயத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணுங்க. லைக் ஆர்கனைஸ் எப்படி பண்ணுவோம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா
அந்த எண்ட் ஆஃப் த டே அந்த கான்செப்ட் முடிச்சுட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்தா, லாஸ்ட் டைமா ஒரு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரிவிஷன் பண்றது மூலமாக, ஓகே இன்னைக்கு எல்லாமே படிச்சோமா, புக்கையும் கம்பேர் பண்ணுங்க. உங்களோட அ ம மெட்டீரியல்ஸ் அதாவது நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க இல்லையா, சொல்லிக் குடுத்த நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க இல்லையா, அந்த மெட்டீரியலும் படிங்க. ஏதாவது விட்டுருக்கீங்களா? ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்ற விஷயங்களும் பாருங்க. ஓகேங்களா? ஸோ ஆர்கனைஸ் பண்ணுங்க. சிம்பிளா நீங்க ஆர்கனைஸ் பண்ணுங்க. அதே உங்களுக்கு அ அதிகப்படியான பலன்கள் தரும். ஓகேங்களா? கடைசியான ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரான்ஸ்மிட் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு இன்னுமே சாட்டிஸ்ஃபைடா இல்ல, நான் என்னோட பழக்கம் வந்து இன்னொருத்தவங்களுக்கு நான் போய் சொல்லிக் குடுத்தா தான் எனக்கு வந்து புரியும். நேரடியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுங்க. இல்ல அ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களோ, இல்ல ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களோ, அவங்களுக்கு கூப்பிட்டு நீங்க படிச்சத நீங்க சொல்லிக் குடுங்க. சொல்லிக் குடுக்குறது மூலமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ உங்களுக்கு இன்னுமே ஒரு ரிவிஷன் ஆன மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இன்னுமே அத வந்து மனசுல ஆழமா பதியும். சரிங்களா? ஸோ இது தாங்க நம்மளோட 4 ஸ்டெப்ஸ். அதாவது டீச் இட் டூ அ சைல்ட், ரிவ்யூ, ஆர்கனைஸ் அண்ட் சிம்ப்ளிஃபை, ட்ரான்ஸ்மிட். ஓகேங்களா? இந்த விஷயங்கள மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ஆம் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னாலும் ப்ரிப்பேர் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கும் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கான்செப்ட் சூஸ் பண்ணுங்க. அது ஒரு குழந்தைக்கு நீங்க சொல்லிக் குடுக்குற மாதிரி நீங்க சொல்லிக் குடுங்க. நீங்க ஏதாவது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா நீங்க சொல்லிக் குடுக்குற மாதிரி இருந்ததுன்னா, அந்த கான்செப்ட்ட சப் கான்செப்ட்டா எடுத்து கொஞ்சம் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, திரும்பவும் சொல்லிக் குடுங்க. சரிங்களா? இதுதான் கான்செப்ட்டுங்க. இது ஃபேமேனோட டெக்னிக், லேர்னிங் டெக்னிக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த டெக்னிக் வந்து எதுக்கு வேணா நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் இல்ல, எதுக்கு வேணா ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் அடுத்தது வந்து எப்படி வந்து நீங்க லைக் ஸ்கெட்யூல்டா, ஆர்கனைஸ்டா நீங்க வந்து உங்க டிஎன்பிஎஸ்சிக்கோ, இல்ல ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கோ ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். ஸோ அன்டில் தென் பை ஃப்ரம் மீ. அம் நம்போ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கிராக் டிஎன் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த நோட்டிஃபிகேஷன் நம்மளோட டிஎன் எக்ஸாம்ஸ்லேருந்து வந்தாலும் உங்களுக்கு உடனடியா வந்து சேரும். அதாவது அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஏதாவது நீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க அப்டின்ற மாதிரி இருந்ததுன்னா, என்னோட கோட் ரூபா1 ROOPA1 அப்டின்னு சொல்லி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு மறந்துறாதீங்க. நம்ம ஹவ் டூ ஸ்டடி எஃபெக்டிவ்லின்னு பார்த்துருக்கோம். அதில ஃபெய்ன்மேனோட டெக்னிக் பார்த்துருக்கோம். கான்செப்ட்ட எப்படி புரிஞ்சுட்டு, கான்செப்ட்ட எப்படி நம்ம வந்து எஃபெக்டிவா நம்ம மனசுல வச்சுக்கிறது அப்டின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இது பயங்கரமா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, உங்க கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்களோட வியூஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி லைக்கும் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ ஸோ மச்.